ஜவுலா வார்த்தைகள் அனைத்துமே என்னது தான் முபுததா. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தன்வீன் பெற்ற நக்கீரமான வார்த்தைகள் அனைத்தும் என்னது மக்சூருன் கரீபுன் ஹாருன் பஈதுன் சஹீருன் கபீருன் ஜமீலுன் ஹஃபீஃபுன் நலீஃபுன் இது எல்லாமே என்னது தான் ஹபர். பயிற்சிகள் பாருங்கள். தமாரீனு பயிற்சிகள். இக்ரஹ் படி, வக்துப் எழுது, லபுத்தி ஹரக்கத்து வைப்பதுடன், அதாவது சரி செய்வதுடன். அப்படின்னா என்ன சரி செய்யணும்னா ஹரக்கத்து வைக்கணும். அவாஹிரி இறுதிகளுக்கு, கலிமாத்தி வார்த்தைகளுடைய. இக்ரஹ் வக்துப் லபுத்தி அவாஹிரில் கலிமாத்தி வார்த்தைகளுடைய இறுதிகளுக்கு ஹரக்கத்து வைப்பதுடன் படி மற்றும் எழுது. இப்போ என்ன செய்யணும் நம்ம? இந்த மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, இப்போ மஸ்ஜிதுன் அலிஃப்லாமில் வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன செய்வோம்? வார்த்தையினுடைய இறுதி தால் தான் வார்த்தையினுடைய இறுதி. இப்போ அலிஃப்லாமில் அப்போ என்ன செய்வோம்? தன்வினை கொண்டு சொல்லுவோம் இல்லையா, மஸ்ஜிதுன். இப்போ இங்கே அலிஃப்லாம் வந்திருக்கு. இப்போ வார்த்தையினுடைய இறுதி எது? தால். அப்போ இங்கே நம்ம என்ன யாராக வைப்போம்? ஒரு லம்மா வைக்கணும். அப்போ அல் மஸ்ஜிது. இப்படி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நக்கீரா மாரிஃபா பார்த்து அலிஃப்லாம் இருக்கு இல்லைங்கிறத பார்த்து தன்வின் கொடுக்கணும். மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, அல் மாவு மாவுன் தண்ணீர், அல் பைத்து வீடு, பாபுன் வாசல், கலமுன் பேனா ஏதோ ஒரு பேனா, அல் கலமு அந்த பேனா, அல் கல்பு அந்த நாய், கெல்புன் ஏதோ ஒரு நாய், கமீசுன் ஏதோ ஒரு சட்டை, வலதுன் ஏதோ ஒரு சிறுவன், அல் ஹஜரு அந்த கல், அல் வலது அந்த சிறுவன், ஹிமாருன் ஏதோ ஒரு கழுதை, அல் ஹிமாரு அந்த கழுதை, அல் ஹிசானு அந்த குதிரை, ஹிசானுன் ஏதோ ஒரு குதிரை. இக்குரஹ் வக்துப் படி மற்றும் எழுது. மேலே சொன்ன மாதிரி தான் ஹரக்கத்து வைக்கணும். ஹரக்கத்து வச்சு அதை நம்ம பார்க்கணும். முபுததாவும் முபுததாவுக்கு அலிஃப்லாம் இருக்குது, ஹபருக்கு அலிஃப்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போ முபுததா அலிஃப்லாம் வந்தால் ஒரு ஹரக்கத்து குறியீடை கொண்டும், நக்கீராவாக வரும்பொழுது 2 குறியீடை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஹரக்கத்திடணும். இப்போ பாருங்கள், அல் மக்தபு மக்சூருன் மேஜை உடைக்கப்பட்டிருக்கிறது. அல் முதர்ரிஸ் ஆசிரியர், ஜதீதுன் புதியவர். அல் கமீஸ் சட்டை அந்த சட்டை, வசிஹுன் அழுக்காக இருக்கிறது. அல் லபனு அந்த பால், பாரிதுன் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல், மஃப்தூன் திறக்கப்பட்டிருக்கு. அல் ஹஜரு அந்த கல், கபீருன் பெரியது. அல் லபனு பாரிதுன் பால் குளிர்ச்சியாக இருக்கிறது. வல் மாறு மற்றும் தண்ணீர், ஹாருன் சூடாக இருக்கிறது. அல் முஹந்திஸ் பொறியாளர் இன்ஜினியர், ஜாலிசுன் பொறியாளர் அமர்ந்திருக்கிறார். வல் முதரிஸ் மற்றும் ஆசிரியர், வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார். அல் மெங்தீலு கர்ச்சீஃப், நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அலிஃப்லாம் இருக்குது இல்லைங்கிறத பார்த்து, முபுததா ஹபருங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும்? குறியீடுகள் கொடுக்கணும். 3வது பயிற்சி பாருங்கள். இம்லஇல் ஃபரா, இம்ல நிரப்பு, ஃபரா கோடிட்ட இடங்களை, ஃபீமா ஒன்றில், எலி வரக்கூடிய, பி வல்ஐல் வைப்பதை கொண்டு, கலிமதி காலிமதி வார்த்தையை, முனாசிபதி தோதுவான, மினல் கலிமாத்தி வார்த்தைகளிலிருந்து, தாலியத்தி பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தோதுவான வார்த்தையை வைப்பதை கொண்டு வரக்கூடிய ஒன்றில் கோடிட்ட இடங்களை நிரப்பு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பாருங்க, ஜமீலுன் கொடுத்துருக்காங்க, வசிஹுன் கொடுத்துருக்காங்க, மஃப்தூஹுன் ஹாருன் சகீலுன் ஹஃபீஃபுன். இப்போ ஜமீல் அழகானது, வசிஹுன் அழுக்கானது, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டிருக்கிறது, ஹாருன் சூடானது, சகீலுன் கனமானது, ஹஃபீஃபுன் லேசானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பின்னாடி வரும் சில வார்த்தைகள் அதை நமக்கு முபததா கொடுத்துருவாங்க. அதுக்கான தோதுவான ஹபரை பார்த்து நம்ம இங்கே எடுத்து வைக்கணும். பாருங்கள், அல் ஹஜர் இங்கே என்ன கொடுக்கலாம்? ஃபக்கீலுன் கல் கடினமாக இருக்கிறது. அல் பாபு இங்கே என்ன கொடுப்போம்? மஃப்தூஹுன், அல் பாபு மஃப்தூஹுன் கதவு திறக்கப்பட்டிருக்கு. அவ் கமர் சந்திரன், ஜமீலுன் அழகாக இருக்கிறது.
அல் வரக் பேப்பர் அல்லது இலை ஹஃபீஃபுன் லேசாக இருக்கிறது. அல் மிங்தீலு மிங்தீல் கொண்டு வேண்டுமா வஷகுன் அல் மிங்கில் வஷகுன் மிங்தீல் அதாவது கர்ச்சீஃப் அழுக்காக இருக்கிறது. ஹாருன் அல் லபனு ஹாருன் பால் சூடாக இருக்கிறது. அப்போ இதுக்கு தோதுவான ஹபர் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வைக்கணும். ஹரக்கத் குறியீடுகளை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இங்கே என்ன கொடுக்குறாங்க நமக்கு, அங்கே முபததா கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஹபரை கொடுத்துருவாங்க. ப்ராக்கெட்டில் ஓடிட்ட இடத்துல ஹபர் இருக்கும். அது தோதுவான முபததாவை நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். இம்லா இல் ஃபரா கோடிட்ட இடத்தை நிரப்பு. எப்படி ஃபீமா எலி வரக்கூடிய ஒன்றில் பி வல் ஐன் பி வலின் பி வலை காலிமத்தின் முனாசிபத்தின் தோதுவான வார்த்தையை வைப்பதை கொண்டு வரக்கூடிய ஒன்றில் கோடிட்ட இடங்கள் நிரப்பு. அதாவது ஹபர் நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் முபததா வைங்கங்கிறாங்க. இப்போ மலீஃபுட் சுத்தமாக இருக்குது. என்ன இங்கே நம்ம போவோம், என்ன கொடுக்கலாம், வீடு சுத்தமாக இருக்குது, சட்டை சுத்தமாக இருக்குது, கர்ச்சீஃப் சுத்தமாக இருக்குது. எதை வேணாலும் என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது கமீஸு நலீஃபுன் சட்டை சுத்தமாக இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் வேறு ஏதாவது கூட ஃபில் பண்ணிக்கலாம். பாரின் குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ அல் மாறு அல் மாவு பாரிதுன் அந்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குது, அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பஈதுன் அந்நஜுமு நட்சத்திரம் பஈதுன் தூரமாக இருக்கிறது. ஜாலிசுன் பாருங்க, அத்வாலிபு ஜாலிசுன் மாணவன் அமர்ந்திருக்கிறான். இப்போ கதீமுன் என்னது, கதீமுன் பழையதாக இருக்குது. அல் பைத்து கதீமுன் அந்த வீடு பழையது, அப்படி சொல்லிக்கலாம். அல்லது சட்டை பழையது, எது வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ இங்கே மக்சூன் உடைக்கப்பட்டிருக்கு. என்னது, மக்தபுன் உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது மக்தபுன் மேஜை உடைக்கப்பட்டிருக்கு. அல்லது அல் குருசி இந்த இடத்துல குருசி வைக்கலாம், நாற்காலி உடைக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்ம என்ன செய்யலாம், எதை வேணாலும் வைக்கலாம். இப்போ கரீபுன், இப்போ அல் மதரசத்து அல் மஸ்ஜிது அல் மஸ்ஜிது கரீபுன் பள்ளிவாசல் சமீபத்தில் இருக்கிறது. அல் முதரிசு வாக்கிஃபுன் இங்கே ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார், அதாவது நின்று கொண்டே இருக்கிறார் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ஆசிரியர் அமர்ந்திருக்கான்னு சொல்லலாம், இங்கே ஆசிரியர் நின்று கொண்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கபீருன் பெரியது, நம்ம என்ன சொல்லலாம், அல் பைத்து கபீருன் அந்த வீடு பெரியது. அல்லையா அத்துக்கானு அந்த கடை பெரியது. அத்துக்கானு கபீருன் அந்த கடை பெரியது, அப்படி சொல்லலாம். இப்போ ஜதீதுன், அப்போ அல் கிதாபு ஜதீதுன் புத்தகம் புதியதுன்னு சொல்லலாம். அல் முதரிசு ஜதீதுன் அல்லது துவாலிபு ஜதீதுன் அப்போ மாணவன் புதியவன், ஆசிரியர் புதியவன், இப்படி நம்ம என்ன வேணாலும்